புதுசாக யூடியூப் சேனலில் மான்வா தொடங்குகிறோம். நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குன்னுட்டு நான் வாழ விரும்புகிறேன். இந்த யூனிவர்சிட்டி மருத்துவமனையில் இன்றைக்கி நம்மளோட ரிசல்ட் வருது. மிஸ்டர் கிம், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த நோய் நம்ம இதுவரையும் பார்த்துராத ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நோய்க்கு உங்கள் பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு சுத்தர மனமே இல்லை. மனம் உடஞ்சி போயிட்டான். டாக்டர், இதுக்கு வேறு வழியே இல்லையா? நீங்கள் இன்னும் அரை நாள் தான் உயிரோடு இருப்பீங்க. அது வரையும் சந்தோஷமாக இருந்துக்குங்க. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. கேட்ட உடனே ஹீரோவுக்கு மனசே சரியில்லாமல் பேப்பரை இருக்க முறுக்கிட்டு, சரி டாக்டர், நான் இங்கேருந்து போகிறேன். எனக்கு ஒன்று எதுக்கு இப்படி நடக்குது? இப்போ தான் வாழ்க்கை தொடங்குதுன்னு நினச்சா முடிய போகுது. இப்போ என்னோடய வாழ்க்கை எனக்கு வாழ ஆசையாக இருக்குது. யாரா நீ ரோட்டில் சும்மா நின்றுட்டுருக்க? உரமா போடாங்கிட்டு. இதுக்கு வேறு வழியே இல்லையா? நான் செஞ்சதெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு இரும்பு போலவே வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கை கடைசியில் மேலே போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் சாக போகிறேனா? பேம். ஏற்கனவே சாலையிலிருந்து இறங்கு, ஆபத்தானது. நான் வாழ இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்குது. இது நியாயமே இல்லை. ஓரமாக போடா, நடு ரோட்டில் நிற்காம. நடு ரோட்லலாம் இது மட்டும் நிற்கக்கூடாது. ஓரமாக போடா. எனக்கு ஒன்று எதுக்கு இது மட்டும் நடக்குது? நான் வாழணும்னு ஆசைப்பட்டால் வாழ முடியலை. அதுவும் குறிப்பாக எனக்கு லாட்டில் ஜாக்பாட் விழுந்திருக்கு. இப்போ போய் என்னால் வாழ முடியலை. என் வாழ்க்கை நல்லா போகுதுன்னு நினச்சேன். இந்த நிலமையில் நான் என்ன பண்ணுறது? நான் வாழணும், கண்டிப்பாக நான் வாழணும். ஏதாச்சும் ஒரு வழி வேணுமே. கடவுளே, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என்னோடய வாழ்க்கையை எனக்கு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் ஹீரோ. என்னை தயவு செஞ்சு என்னை மரணத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே நான் அப்படி சொல்லலையே. நான் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இப்படி மாறியிருந்தேன். என்னான்னு தெரியலை. எல்லாத்துலேருந்து நான் மறுபிறவி எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த உலகமே வித்தியாசமாக இருக்குது. என்னான்னு பார்ப்போம். ஆனால் போயும் ஒரு வழுக்கை எலும்பு கூட்டுக்குள்ளையா நான் வரணும்? ஏன்டா இப்படி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த உடம்புல எதையும் என்னால் அனுபவிக்க முடியாத. திடீர்னு பின்னாடி இந்த மாஸ்டர்லாம் வந்துச்சு. என்னது இதெல்லாம்? எல்லாத்தையும் சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தான் ஹீரோ. ஒரு மிருகத்தை கூட விடலை. ஆனால் என்னை தாக்க வந்த எல்லாத்தையும் நான் கொல்ல ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் கொன்று குவிக்க ஆரம்பித்தேன். நிறுத்தலை, ஒன்றை கூட விடலை. கருணையே இல்லாமல் எல்லாத்தையும் கொன்னேன். இங்கே உயிரோடு இருக்கணும்னா பலசாலியாக இருக்கணும். அதை தான் நான் செஞ்சேன். இப்போ யாராலையும் என்னை தடுக்க முடியாது. முடிஞ்சால் என்னை தடுத்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமன்ஸோட வச்சு எல்லாரையும் வெட்டினான். ஒரே வெட்டு தான். எல்லா டீமன்ஸையும் சரமாரியாக வெட்டி சாச்சான் ஹீரோ. ஹீரோவுக்கு இது நம்ம தானான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதனால் இந்த உலகத்துக்கு வந்தேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நான் உயிர் வாழணும்னா எல்லாத்தையும் கொல்லணும். கண்டிப்பாக ஒன்றுத்தையும் விட மாட்டேன். என் உயிர் எனக்கு முக்கியம். எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் எதிர்த்து போராடுவேன். ஒரு பெரிய மான்ஸ்டர் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக நான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஹீரோன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டருக்கு எறும்பு மட்டும் தெரிஞ்சான்.
அந்த மான்ஸ்டருக்கும் ஹீரோவுக்கும் சரியான சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மான்ஸ்டருக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தான் ஹீரோ. உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு நான் உயிர் வாழணும்னா உன்னை கொல்லணும்னா கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன். ஐ டிட் இட் சொல்லிட்டு தன்னோட கத்தியை எடுத்து தன்னோட கத்தியில் தன்னோட மொத்த சக்தியும் ஒன்று திரட்டி ஒரு அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக்கில் என்ன நடந்துச்சுன்னா, கரெக்டாக அந்த மான்ஸ்டரோட கழுத்தை பார்த்து அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணான் ஹீரோ. லான்ச் பண்ணி முடிச்சுட்டு சும்மா மாசாக ஒரு போஸ் கொடுத்து நின்று கொடூரமான ஒரு சிரிப்பு சிரித்தான் ஹீரோ. அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டே அதோட கழுத்து 2ஆக விழுந்துச்சு. சும்மா மாசாக போஸ் கொடுத்துக்கிட்டு நின்னா நம்ம ஹீரோ. திடீர்னு அந்த இடமே அமைதியாக மாறினுச்சு. அதுவும் ரொம்ப அமைதியாக மாறினுச்சு. ஒரு காலடி சத்தம் நீங்கள் கேட்டுச்சு. அது நடந்து போயிட்டு இருந்த இடத்துல நம்மளோட கிங், நம்மளோட புது கிங் 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 கிங்குன்னு சத்தம் நீங்கள் கேட்டுச்சு. நான் ஒரு எலும்புக்கூடு மறுபிறவி எடுத்திருந்தாலும் ஒரு தாழ்ந்த வகுப்பை அழைக்கும் அசுரனாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஒரு டெவில் கிங். ஹீரோட முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு தெரிஞ்சிச்சு. ஹீரோ 32 பல்லையும் காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நான் ஒரு லிச்சாக எவால்வ் ஆனேன். அழியிற விளிம்பில் இருந்த இந்த இனத்தை நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறதுலே பெரிய அரக்கன்னா அது நான் தான். ராஜா சாக் வாழ்க, ராஜா சாக் வாழ்க. ராஜாவோட பேர் கூட பெருசாக இருக்குது அவரை மாதிரியே. ராஜா சாக் வாழ்க, ராஜா சாக் வாழ்கன்னு அசுரர்கள் எல்லாம் கூச்சலிட்டன.